ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட பேசும்படியான ஒரு தலைப்பு விடுதலையின் வாழ்வு என்பதாகும். கடந்த ஒளிபரப்புகளிலே இந்த புதிய வருடத்திலே புதிய காரியங்களாக, ஆவிக்குரிய ஜீவியத்திலே புதிய காரியங்களாக எவை என்பதை குறித்து நான் பேசியிருக்கின்றேன். அதாவது கடைசியிலே புதிய வாழ்வு என்பது என்ன, அந்த புதிய வாழ்வு கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்வு எப்படி இருக்கும், எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி, அது ஒரு சந்தோஷமான வாழ்வு, சமாதானமான வாழ்வு என்று உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த நாளிலே கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு புதிய வாழ்வு, அது ஒரு விடுதலையின் வாழ்வாக இருக்கிறது. அருமையானவர்களே, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, அநேகர் இந்த நாட்களில் சத்துருவினால் வஞ்சிக்கப்பட்டு பாவ பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள். பாவ சுபாவங்களுக்கு அடிமையாக இருக்கின்றோம். சத்துருவாகிய பிசாசுக்கு நாம் அடிமையாகி அவன் தூண்டுகிற காரியங்களை, அவன் சிந்திக்க செய்கிற எண்ணங்களை நாம் சிந்திக்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தரும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அந்த இயேசு கிறிஸ்து நமக்குள் வரும்பொழுது நிச்சயம் விடுதலை தருவார். விடுதலை பெற்ற ஒரு வாழ்வை நாம் இந்த உலகத்தில் பிரச்சனைகள் மத்தியிலும் நாம் வாழ்ந்து காட்ட முடியும். அருமையானவர்களே, இந்த அடிமைத்தனம் எப்படி வந்தது? ஆதாம் ஏவாளை கர்த்தர் படைத்த பொழுது சுதந்திரமாக படைத்தார். தேவ சாயலிலே, அவருடைய மகிமையான சாயலிலே படைத்தார். எல்லாவற்றையும், அவளுக்கு தேவையானவற்றை எல்லாவற்றையும் படைத்து எல்லாம் நல்லது என்று கண்டார். அவர்களையும் படைத்து மிகவும் நல்லது என்று சொன்னார். இப்படியாக படைக்கப்பட்ட அந்த ஆதாம் ஏவாளுடைய மனம் வஞ்சிக்கப்பட்டது. அங்கு சத்துருவாகி அந்த பிசாசு சர்ப்பத்தின் வடிவிலே வந்து அவளை ஏமாற்றியதினாலே, வஞ்சித்ததினாலே, அவளும் கீழ்ப்படியாமை என்கிற பாவத்தில் அவள் விழுந்து போனதினாலே மனித குலம் இன்றைக்கு நாம் சத்துருவுக்கு அடிமையாகிவிட்டோம். சத்துரு தூண்டுகின்ற பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிவிட்டோம். அவன் மூலமாக பாவம் நம்முடைய ஜென்மத்திலே கலந்து விட்டதினால பாவ சுபாவங்களுக்கு நாம் அடிமையாகிவிட்டோம். இன்றைக்கு அநேகருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது, ஏனையா உங்களால் குடி பழக்கத்தை விட முடியல, ஏன்பா இந்த போதை பழக்கத்தை விட முடியல, ஏன்பா இந்த புகை பழக்கத்தை விடக்கூடாதா, ஏன் இந்த இடத்துக்கு தவறான தொடர்பை வச்சுருக்க? அவங்க சொல்லுவாங்க, என்னால் விட முடியல, நானும் முயற்சிக்கிறேன், எத்தனையோ முறை நான் முயற்சித்தேன், ஆனால் மறுபடியும் அதே பழக்கத்துக்கு அடிமையாகிட்டேன், என்ன செய்வது, யார் விடுதலை தருவது, எப்பொழுது எனக்கு விடுதலை என்று சொல்லி அநேகர் கலங்குவதை, திகில் கொள்வதை நாம் பார்க்கிறோம், குழம்பிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த உலகத்தில் ஆண்டவர் விடுதலை கொடுக்கும்படியாக வந்தார். இந்த உலகத்திற்கு அவர் மனிதனாக பிறந்த நோக்கமே, அநேக நோக்கங்கள் உண்டு. அந்த நோக்கத்திலே முக்கியமான ஒரு நோக்கம் என்ன தெரியுங்களா? அந்த நோக்கம் என்ன என்பதை நாம் வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 61:1, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு அவிழ்த்தலையும் கூறவும் நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று சொல்லி, அங்கே தேவ ஆவியானவர் மூலமாக, அந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த நோக்கம் என்ன, அவர் எதற்காக வந்தார் என்று நாம் பார்க்கும் பொழுது, அவர் நமக்கு பாவத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, சத்துருவின் பிடியிலிருந்து, பிசாசின் பில்லி சூனிய அசுத்த ஆவிகள் பிடியிலிருந்து, சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, நோய்களிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாய் விடுதலை நாயகனாக இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை இந்த நாளிலே நாம் யாவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து எதற்காக மீண்டும் இந்த உலகத்திற்கு வந்தார், இந்த உலகத்திற்கு மனிதனாக பிறந்தார் என்பதை மீண்டுமாய் நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, அன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு என்பதாக இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு எல்லாம் மரண பயம் இருந்தது. எங்கு நம்முடைய முடிவு இருக்கும், யார் எங்களுக்கு விடுதலை தர முடியும், இந்த சத்துருவினால் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டோம், பாவம், அக்கிரமம், அநியாயம், தீமைகள் பெருகிவிட்டது, இப்படி கஷ்டங்கள், பிரச்சனைகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், என்ன முடிவு இருக்குமோ, எப்பொழுது மரணம் இருக்குமோ, சாபமாகிய மரணம் நமக்கு வந்து நாம் நரகத்துக்கு போவோமோ என்று பயந்து கொண்டிருக்கிற ஒரு காலத்தில்
இந்த உலக மக்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 1 அதிகாரம் 14-15 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படியாக அவர் அப்படியானார். நன்றாய் இந்த வேத வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் இருந்த மக்களுக்கு அந்த மரண பயத்திலிருந்து விடுதலை தரும்படியாக, அருமையான என்னுடைய பிள்ளையே, நீ தவறிவிட்டாய், நீ பாவம் செய்து விட்டாய், அடிமைத்தனத்திலே மாட்டிக்கொண்டாய், மரண பயம் வந்துவிட்டது, ஐயோ மரணம் வந்து விடுமோ, நரகத்திற்கு போய் விடுவோனோ, சத்துருவின் கையிலே நான் சிக்கி நான் மாண்டு விடுவோனோ, நரகத்திற்கு போவேனோ என்று கலங்கி கொண்டிருந்தாய். ஆனால் இன்றைக்கு நான் உன்னுடைய அடிமைத்தனத்தில் விடுதலை தரும்படியாய், உன் கட்டுகளிலிருந்து கட்டவிழ்த்தலை கூறும்படியாய் இந்த உலகத்திற்கு விடுதலை நாயகனாக வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதகுமாரனாக பிறந்தார் என்பதை இந்த எபிரேயர் 1 அதிகாரம் 14-15 வசனங்கள் அழகாக விளக்கி சொல்லுகிறது. அருமையானவர்களே, ஆக ஜீவகாலமெல்லாம் சத்துருவின் பிடியிலே அடிமைத்தனத்தில், அவன் தூண்டுகின்ற பாவ பழக்கத்தின் அடிமைத்தனத்தில், பாவ சுபாவங்களுக்கு அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை, உங்களை, என்னை விடுவிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்து அவர் விடுதலை நாயகனாக வந்தார். அவர் மூலம் நாம் நிச்சயம் ஒரு விடுதலை பெற்ற வாழ்வை இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து காட்ட முடியும். அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, ரோமருக்கு எழுதின நிருபம் 7 அதிகாரம் 24 வசனத்தை பார்க்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலனே, ஒரு வல்லமுள்ள அப்போஸ்தலனே சொல்லுகின்றார், ஐயோ நான் நிர்பந்தமான மனுஷன், எனக்குள்ளே 2 விதமான ஆவிகள் உண்டு. என்னுடைய சுய ஆவி, என்னுடைய மாம்சம் ஒரு விதமாக என்னுடைய பாவ பழக்கத்திற்கு சுபாவத்திற்கு மீண்டுமா என்னை தூண்டுகிறது. எனக்குள் இருக்கிற மற்ற புதிய ஆவி என்னை நல்லதை செய்ய சொல்லுகிறது. நான் நல்லதை செய்ய தான் விரும்புகிறேன். ஆனால் என்னுடைய சுபாவமோ, என்னுடைய பழைய சுபாவமோ என்னை பாவத்திற்கு இழுக்கிறது. ஐயோ நான் நிர்பந்தமான மனுஷன், யார் என்னை விடுதலை ஆக்குவார்? யார் இந்த மரண பயத்திலிருந்து, யார் இந்த பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குவார் என்று சொல்லி ஒரு பரிசுத்த அப்போஸ்தலனாக பவுலே இப்படியாய் அவர் நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையிலே பயத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் கடைசியாய் சொல்லுகின்றார், இந்த பயத்தை விடுதலையை தருகிறவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே என்று சொல்லி, அவர்தான் எனக்கு ஜெயத்தை தருவார், அவர்தான் எனக்கு விடுதலை தருவார் என்று சொல்லி ரோமர் 7:25 அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் விடுதலை நாயகனாய், விடுதலை தெய்வமாக அவர் ஏற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக எனக்கு அருமையானவர்களே, அநேகர் நாம் கலங்குவதெல்லாம், நாம் சொல்வதெல்லாம், சாக்கு போக்கு சொல்வதெல்லாம், என்னால் விட முடியலைங்க, நான் என்ன செய்கிறது, நான் விட்டுலான்னு பார்க்குறேன், எவ்வளோ முயற்சிகள் செய்தேன், எவ்வளவோ உபதேசங்களை கேட்குறேன், என்னால் முடியலையே, உலக மக்களுடைய அறிவுரைகளை கேட்குறேன், டாக்டருடைய அறிவுரை கேட்குறேன், பல தத்துவவாதிகளுடைய அறிவுரை கேட்குறேன், ஆனால் என்னால் விட முடியல, என்னை கலங்குகிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் விடுதலை நாயகனாக உங்கள் மத்தியிலே நிற்கின்றார். அவர் உங்களுக்கு விடுதலை தருவார். நிர்பந்தமான மனுஷனாக இருந்தாலும், நிர்பந்தமான மனுஷியாக இருந்தாலும், ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை இருந்தாலும், அடிமைத்தனத்தில் இருந்தாலும், உன்னை விடுதலையாக்குகிற தேவன் உங்கள் மத்தியிலே உண்டு. உங்களுக்கு விடுதலையின் வாழ்வை தருகிற ஒரு தேவன் இந்த உலகத்திலே வந்துவிட்டார். அவர் வந்துவிட்டார். இன்றைக்கும் அவர் உங்களுக்கு இருதய கதவை தட்டி கொண்டிருக்கிறார். உங்கள் பாவக்கட்டை, உங்கள் சாபக்கட்டை முறிக்கும்படியாக, உங்களுடைய பாவ பழக்கத்திலிருந்து உங்களை விடுதலை செய்யும்படியாக அவர் இன்றைக்கு விடுதலை நாயகனாக, விடுதலை தருகிற தெய்வமாக அவர் நம்மத்திலே அவர் வந்திருக்கிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு அந்த விடுதலையின் வாழ்வை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? எப்படி நான் விடுவிக்கப்பட முடியும்? எங்கே அந்த விடுதலை? எப்படி அந்த விடுதலை நான் பெற்றுக்கொள்வது என்று நீங்கள் இப்பொழுது கேட்கலாம். எளிதாக சொல்லிவிட்டீங்க, விடுதலை நாயகன் வந்து விட்டார் என்று சொல்லி. ஆனால் இந்த விடுதலை பெற்ற வாழ்வை நான் எப்படி அனுபவிப்பது? இந்த விடுதலை எங்கே கிடைக்கும்? இந்த விடுதலை நான் எப்படி பெறுவது என்பதை நீங்கள் கேட்கலாம். வேத வசனத்தின் அடிப்படையில், வேத வாக்கியங்கள் கூறுகிற வழியிலே நாம் வழிமுறைகளை கடைபிடிப்போமானால், அப்படியாக நடப்போமானால், நிச்சயம் நமக்கு இந்த கஷ்டமான சூழ்நிலையிலும், மிகவும் பாவ பழக்கங்கள், பாவங்கள் நிறைந்த இந்த உலகத்தின் மத்தியிலும் ஒரு விடுதலை பெற்றவனாக, விடுதலை பெற்ற வாழ்வை நாம் வாழ்ந்து காட்ட முடியும். அருமையானவர்களே, வாசிப்போம்
முதலாவதாக எப்படி நாம் விடுதலை பெற முடியும்? யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் நாம் நன்கு அறிவோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் என்பது வேத வாக்குகள், தேவனுடைய சத்தியங்கள் அடங்கிய சத்திய வசனங்கள். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்னார். இந்த உலகத்தில் அநேக உபதேசங்கள் இருக்கலாம், அநேக கொள்கைகள் இருக்கலாம், அநேக மதங்கள் இருக்கலாம். ஆனால் அவைகள் சொல்ல முடியாதது. இயேசு கிறிஸ்து தைரியமாய் சொன்னார், நானே சத்தியம் என்று சொன்னார். என்ன சத்தியம் அது? இந்த உலகத்தில் பாவம் வந்தது எல்லாருக்கும் தெரியும். பாவம் சாபம் வந்தது நமக்கு தெரியும். மரணம் மனிதனுக்கு வந்தது நமக்கு தெரியும். ஆதாம் ஏவாள் மூலமாக இந்த பாவம் சாபம் நமக்கு வந்தது என்று தெரியும். ஆக இந்த பாவத்திலும் சாபத்திலும் எவ்வளவு நாட்கள் நாம் வாழ முடியும்? யார் விடுதலை தருவது? மரணத்திற்கு பின்னே என்ன நடக்கும்? நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கை உண்டா? இப்படிப்பட்ட பல கேள்விகளுக்கு, குழப்பங்களுக்கு, சந்தேகங்களுக்கு வேதம் சத்தியம் தெளிவாக இந்த சத்தியத்தை விளக்கி சொல்கிறது. பாவம் மனிதன் செய்து விட்டான். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். எல்லாரும் எனும் நானும் கூட. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பாவ பரிகாரியாக, பாவ நிவாரண பலியாக, வெள்ளாட்டுக்கடா மற்ற பலிகள் தேவையில்லை, என்னுடைய இரத்தத்தை நான் சிந்தி, தூய இரத்தத்தை சிந்தி உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாய், பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாய், பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கும்படியாய் இந்த உலகத்திற்கு வந்து நான் இரத்தத்தை பாவத்திற்கு பலியாக நிவாரணமாக நான் சிந்திருக்கிறேன். என்னை விசுவாசிக்கும் பொழுது, இயேசுவாகிய ஆண்டவராகிய இரட்சகராக இயேசுவை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அவர் இரத்தம் எனக்காக சிந்தினார் என்று விசுவாசிக்கும் பொழுது நாம் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை பெற முடியும். அதுதான் சத்தியம். நமக்கு ஒரு மீட்பு உண்டு, நமக்கு ஒரு நித்திய ராஜ்யம் உண்டு. மரணம் கிடையாது, நித்திய மரணம் கிடையாது. மரித்தாலும் பிறகு ஆண்டவரோடு கூட நித்திய வாழ்வோம். இதுதான் சத்தியம், இதுதான் சுவிசேஷம், இதுதான் நற்செய்தி, இதுதான் கிறிஸ்தவம். ஆக இந்த சத்தியத்தை அறிந்தால், இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டால், அந்த சத்தியம் கிறிஸ்துவின் சத்தியம், அந்த கிறிஸ்து உங்களை விடுவிப்பார். இதுதான் சத்தியம். அநேகர் இந்த சத்திய வசனத்தை வாசிக்காதனாலே, தியானிக்காதனாலே, சரியாக கேட்டு கவனிக்காததுனாலே, அதன்படி நடக்காதனால தான் விடுதலை பெற முடியல. ஆனால் இன்றைக்கு இந்த சத்தியத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த சத்திய வசனத்தை வாசித்து அதன்படி நடந்தவர்கள் இன்றைக்கு அநேக பாவ பழக்கத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி இன்றைக்கு அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய ஊழியர்களாக மாறியிருக்கிறார்கள். அநேக சாட்சிகளை நாம் கூற முடியும். இரண்டாவதாக, அதே யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் நமக்கு நன்கு தெரிந்த வசனம். அந்த வசனம் சொல்கிறது, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நிச்சயமாய் அல்லது மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். குமாரன் என்று சொன்னால் தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து மனித குமாரனாக நமக்காக இந்த உலகத்தில் நம்மை விடுவிக்கும்படியாய், பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாய், நரகத்திற்கு போவதிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாய், சத்துருவுடைய பிடியிலிருந்து விடுவிக்கும்படியாய் இந்த இயேசு கிறிஸ்து மனித குமாரனாக பூலோகத்திலே நமக்காக அவர் வந்தார். அந்த மனித குமாரனாக இயேசு கிறிஸ்துவை அறிந்து உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டால் நிச்சயம் உங்களுக்கு விடுதலை. உங்கள் வாழ்க்கையிலே என்ன பாவம், என்ன சாபம், என்ன பாவ பழக்கத்திலே நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறீங்க, என்ன பாவ சுபாவங்களை விட முடியல, பொறாமை என்னால் விட முடியல, இது தப்பான எண்ணம் தான், அதை விடலான்னு முடியல, கோபம், முன்கோபம், எரிச்சல், பகை, விரோதமான எண்ணம், கசப்பான எண்ணம் உள்ளத்தில் நிறைஞ்சிருக்கு, விட முடியல. காரணம் சத்துரு உங்களை தூண்டி அந்த பாவ சுபாவத்துக்கு அடிமையாக்கி விட்டதுனால விடுபட முடியல. ஆனால் இயேசுவை நீங்கள் அறிந்தால், அந்த குமாரனை அறிந்தால், அந்த குமாரன் உங்கள் பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை செய்வார். அந்த இயேசு கிறிஸ்து, அந்த தேவகுமாரன் உங்களுடைய பாவ சுபாவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி நல்ல சுபாவத்தை, தெய்வீக சுபாவத்தை கொடுப்பார். சத்தியத்தை அறிந்தால் நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். குமாரனாக இயேசு கிறிஸ்துவை அறிந்து ஏற்றுக்கொண்டால் நீங்கள் நிச்சயமாகவே விடுதலை பெறுவீர்கள். மூன்றாவதாக, நாம் எப்படி விடுதலை பெற முடியும்? இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி சுத்திகரிக்கும்.
அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற சுபாவமான காரியங்கள், பாவ பழக்கங்கள், பாவம் எதனால் வந்திருக்குன்னா, ஆதாம் ஏவாள் இரத்தம் நமக்குள் கலந்திருக்கிறது. அந்த மூதாதையருடைய இரத்தம் நமக்குள் வந்து கொண்டே இருப்பதனால நாம் என்னதான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தாலும் அந்த இரத்தம் இருக்கிறது. இன்னும் அந்த இரத்தத்தில் கலந்த அந்த பாவ சுபாவம் நம்மை பாவங்களை செய்ய வைக்கிறது, நம்ம பாவ செயல்களை ஈடுபட வைக்கிறது, பாவ பழக்கங்களை மேற்கொண்டு அடிமையாக நம்மை செய்கிறது. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவில் வந்தால் அவருடைய இரத்தம் எனக்காக சிந்தினார். ஆண்டவரே, உம்முடைய தூய இரத்தத்தினால நான் செய்த பாவங்களை முற்றிலுமாய் கழுவுங்க ஆண்டவரே, என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே, என்னை மீட்டுக்கொள்ளுங்க ஆண்டவரே, என்னை ரட்சிங்க ஆண்டவரே என்று நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் பாவத்தை எல்லாம், அது எப்படிப்பட்ட செக்கச்செவேர் என்றாலும் அவர் பஞ்சை போல வெண்மையாக மாற்றி அவர் உங்கள் பாவத்தை இருந்து உங்களை விடுதலையாக்குவார். உங்கள் சாபத்தை முறித்து விடுதலையாக்குவார். உங்களுடைய நோய்களிலிருந்து விடுதலையாக்குவார். அருமையான அவருடைய இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், வெள்ளாடு மற்ற விலங்குகளுடைய இரத்தம் அல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய தூய இரத்தம், உங்களுக்காக சிந்தப்பட்ட ஒவ்வொரு சொட்டு இயேசுவின் இரத்தம், அதுதான் உங்கள் பாவங்களிலிருந்து விடுதலையாக்கும், உங்களை சுத்திகரிக்கும், உங்களுக்கு மீட்பு கொடுக்கும். ஆக எபிரேயர் 9:12 சொல்லுகிறது, வெள்ளாட்டுக்கடா இளம் காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை இயேசு கிறிஸ்து உண்டு பண்ணினார். அப்படி என்றால் ஒரே தரம் இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பதாக இந்த உலக மக்களுக்காக, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்காக, எனக்காக அவர் தூய இரத்தத்தை சிந்தினார். இது உண்மை, இது சத்தியம். அந்த இரத்தத்தினால தான் நம் பாவத்தை கழுவ முடியும். எந்த பலிகளும் இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட பலிகளை செலுத்தி நீ என்னதான் காணிக்கை கொடுத்தாலும், என்னதான் கோயில் கட்டி கொடுத்தாலும், நீ உன்னுடைய பாவத்திலிருந்து, ஜென்ம பாவத்திலிருந்து விடுதலையை தருகிறவர் இயேசு ஒருவரே. அவருடைய இரத்தம் மட்டுமே. அந்த இரத்தம் தான் உன்னை மீட்க முடியும். அந்த இரத்தம் தான் உன்னை சுத்திகரிக்கும். அந்த இரத்தம் தான் உனக்கு விடுதலை தரும். இயேசுவின் இரத்தத்திலே விடுதலை உண்டு. அந்த இரத்தத்திலே பூசிக்கொள்ளுங்கள், அந்த இரத்தத்திலே கழுவிக்கொள்ளுங்கள் பாவங்களை. நிச்சயம் அந்த இயேசுவின் இரத்தம் விடுதலை தரும். விடுதலை பெற்ற வாழ்வை வாழ்ந்து காட்ட முடியும். அது மாத்திரமல்ல, எப்படி மேலும் நாம் விடுதலை பெறுவது? வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 3:17 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. எஸ் அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர், the spirit of God is the spirit of deliverance. It will give deliverance. Wherever the spirit of God is there, there will be deliverance, there will be freedom. ஆக எப்படி நாம் இந்த விடுதலை பெறுவது? ஆவியானவர் விடுதலை தருவார். உங்கள் இல்லத்திலே ஊழியத்திலே சபையிலே ஆவியானவர் அசைவாடட்டும். ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நிறைந்து காணப்படட்டும். நிரப்பிக்கொள்ளுங்கள். அபிஷேகமாக நிரப்பிக்கொள்ளும் பொழுது நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளிலிருந்து விடுதலை உண்டு, சாபத்திலிருந்து விடுதலை உண்டு, நோய்களிலிருந்து விடுதலை உண்டு. நிச்சயம் பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு இருக்கிறார் அங்கே விடுதலை உண்டு. உங்கள் இல்லத்தில் அந்த ஆவியானவர் இருக்கிறாரா? உங்கள் உள்ளத்தில் இருக்கிறாரா? உங்கள் சபையில் இருக்கிறாரா? உங்கள் ஊழியத்தில் இருக்கிறாரா? உங்கள் சொந்த ஜீவியத்தில் இருக்கிறாரா? அந்த பரிசுத்த ஆவியானவரை நிரம்ப பெற்றுக்கொள்ளுங்கள். விடுதலை நிச்சயம் நமக்கு அவர் மூலமாக உண்டு. அருமையானவர்களே, கடைசியாக துதித்தலே நமக்கு விடுதலை தரும். துதிகளின் சத்தம் ஜெயத்தை தரும் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் துதிகளின் சத்தம் விடுதலையை தரும். துதி ஆராதனை என்பது இன்றைக்கு உலகமெங்கும் வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்க நாம் அறிகிறோம். இந்த நவீன கிறிஸ்துவ காலத்தில் அன்றைக்கு எருசலேம் தேவாலயத்தை ஏகமாய் துதித்தபோது தேவனுடைய மகிமை பிரசன்னம் இறங்கி வந்தது போல இன்றைக்கு ஆலயங்களில் வர வேண்டும், நம்முடைய ஜப கூட்டங்களில் வர வேண்டும், நாம் கூடுகிற நற்செய்தி கூட்டங்களில் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, அந்த துதியின் சத்தத்தை உயர்த்தி, தேவனே நீர் நல்லவர், ஒரு கிருபை என்றும் உள்ளது, நீர் அற்புதர், அதிசயமானவர், நீர் அழகானவர், அருமையானவர், நீர் உன்னதர், உயர்ந்தவர், நீர் பரிகாரி, ஜீவபலி, தயாபரர் என்று சொல்லி அவருடைய கிருபையை, அவர் செய்த நன்மைகளை துதித்து பாடி அவரை ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை நமக்கு இறங்கும் பொழுது நமக்கு பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோய்களிலிருந்து விடுதலை கிடைக்கும்.
அருமையானவர்களே, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே தொழுவது மரத்தில் அவர்கள் கைகளிலும் கால் இரும்பு சங்கிலை கட்டி இருந்த பொழுது தான் அவங்க என்ன செஞ்சாங்களாம், ஐயோ அப்பா எப்போதான் விடுவீங்களே, ஐயோ எங்களை சங்கிலி ஆகுங்கப்பா, நாங்களை விடுதலை ஆகணும்னு கத்தலை. ஆனால் அவர் என்ன செஞ்சாங்க, நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் செய்தார்கள், கர்த்தரை துதித்தார்கள். அந்த சிறைச்சாலையிலே கூட என்ன நடந்ததுதான், அந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அதிர்ந்தது, அவர்கள் கட்டுக்கள் கடன்றது, கதவுகள் திறந்தது. எதனால்? அவர்கள் துதித்ததினால. இன்றைக்கு உன் கட்டுகள் கடல வேணுமா? உன்னுடைய அஸ்திபாரம், உன்னுடைய பழைய சடங்குகள் அஸ்திபாரம் அசையணுமா? நீ துதிக்க ஆரம்பிக்கணும், துதியின் மகனாக மாறணும், ஒரு யூதாவாக நீ மாற வேண்டும். நீ துதித்து ஆராதிக்கணும் எப்பொழுதும், எல்லா சூழ்நிலையிலும். கர்த்தர் எனக்கு போதுமானவர், கர்த்தர் எனக்கு நல்லவர், கர்த்தர் எனக்கு அற்புதர் அதிசயமான காரியங்களை செய்வார். and I will praise you, I will glorify him என்று சொல்லி ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீ நல்லவர் வல்லவர் என்று பாடி பாருங்க, துதித்து பாருங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே விடுதலை தரும். அந்த மூட் அவுட் எல்லாம் போயிடும், அந்த சோகம் சோர்வு எல்லாம் போயிடும், சோம்பல் போய்விடும். இன்றைக்கு ஏன் சோர்வு, ஏன் சோம்பல், ஏன் அசதி என்று பார்க்கும்போது நாம் துதிக்கிறது இல்லை. இந்த வாயு உதடுகள் நாம் எதற்காக ஆண்டவர் கொடுத்தார்? அவரை துதிப்பதற்காக. ஆனால் நாம் எதை துதிக்கிறதை விட்டுட்டு சபிக்கிறோம், மற்றவங்களை கேவலமாக பேசுகிறோம், தூஷணமாக பேசுகிறோம், தகாத வார்த்தைகளை பேசுகிறோம், அந்நிய பாஷைகளை பேசிட்டு அநியாய பாஷைகளை பேசுகிறோம். இது தகாது. துதிக்கணும் எப்பொழுதும், எல்லா சூழ்நிலையும். கர்த்தர் எனக்கு போதுமானவர், அவர் நிச்சயம் நன்மையை செய்வார், அதிசயத்தை செய்கிற தேவன் என் நிழல் உண்டு அருமையானவர்கள் சொல்லி ஆண்டவரை நாம் துதிக்கணும். கர்த்தர் இந்த துதியின் சத்தத்தின் மூலம் உனக்கு ஜெயத்தை தருவார், விடுதலையை தருவார். ஆக இந்த 5 காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அபியாசியுங்கள். அந்த 5 காரியங்கள் என்ன? எப்படி நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும்? சத்தியத்தை அறிந்தால் உங்களுக்கு விடுதலை, குமாரனாக இயேசு கிறிஸ்துவை அறிந்து ஏற்றுக்கொண்டால் விடுதலை, அவருடைய இயேசுவின் இரத்தத்தினாலே உங்களுக்கு விடுதலை, அவருடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உங்களுக்கு விடுதலை, கடைசியாக துதித்து ஆராதிக்கும் பொழுது விடுதலை. இந்த விடுதலையை நாம் நிச்சயம் பெற்று வாழ முடியும். கஷ்டம், பிரச்சனை, கடன் தொல்லை, வியாதி இருக்கட்டும், நிந்தை, அவமானம் இருக்கட்டும், டோன்ட் வரி அபவுட் ஆல் தோஸ் திங்ஸ். அதுதான் நம்மளை அடிமைத்தனத்தில் வச்சிடும், சோர்வின் அடிமைத்தனத்தில் வைக்கும், அதாவது பாவ பழக்கத்திற்கு நம்மை அடிமையாக்கி விடும். சத்துருவும் நீ தோற்று போயிட்ட, அவ்வளோதான் உன் வாழ்க்கை அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி நம்மளை ஏமாற்றுவான். ஆனால் நாம் கர்த்தர் நல்லவர், இம்மட்டும் நன்மை செய்தவர், இம்மட்டும் உதவின எபினேசர், எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி துதித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை, சமாதானத்தை, சந்தோஷத்தை தருவார். ஆக எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நீ புகைப்பழக்கத்தை விடணும்னு பார்க்குற, முடியல. குடிப்பழக்கம் விடுதலை ஆகணும் என் கணவன் என்று நீங்கள் ஜெபிக்கிறீங்க, முடியல. ஆனால் நீங்கள் விடாமல் தொடர்ந்து ஆண்டவர் இந்த வார்த்தைகளின்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள், கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். உங்களுடைய போதை பழக்கம், உங்களுடைய குடிப்பழக்கம், உங்களுடைய புகைப்பழக்கம், விபச்சார பழக்கம், இன்னும் பெருமை, பொறாமை, எரிச்சல், கோபம் போன்ற தீய சுபாவங்களிலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்குவார். பிசாசின் பில்லி சூனிய கட்டுகள், தாயுடைய கட்டுகளிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்தில் அவர் பிறந்த பொழுது, வளர்ந்த பொழுது, அவர் வளர்ந்து ஊழியங்களை செய்த பொழுது, அவர் குருட்டு ஆவியை, செவிட்டு ஆவியை, ஊமையின் ஆவியை அவர் கடிந்து, அவர் அப்புறப்படுத்தி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை கொடுத்தார். 18 வருடமாக கூனியாயிருந்த அந்த முதிய ஸ்திரீக்கு அவர் சொன்னார், பலவீனப்படுத்தும் ஆவியை நான் காண்கிறேன், நீ புறப்பட்டு போ என்று பலவீனப்படுத்தும் ஆவியை கடிந்து கொண்டார், விடுதலை கொடுத்தார். ஆக அவர் செய்ததெல்லாம் விடுதலையின் ஊழியம், சாபங்களை முறித்த ஊழியம், பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்த ஊழியம், நோய்களிலிருந்து விடுதலை கொடுத்த ஊழியத்தை அவர் செய்தார். இன்றைக்கும் அந்த தேவன் ஜீவிக்கிறார். இயேசு கிறிஸ்து விடுதலையின் தேவனாக உன் மத்தியிலே வந்துவிட்டார். உனக்கு விடுதலை இன்றைக்கே தரப்போகிறார். உன்னுடைய பாவ சுபாவத்திலிருந்து, உன்னுடைய பாவத்தின் சாபத்தின் கட்டுகளிலிருந்து, பில்லி சூனியமா, செய்வினையா, குடும்ப சாபமா, எதுவாக இருந்தாலும் இயேசுவின் ரத்தம் உனக்கு விடுதலை தரும். குமாரன் விடுதலையாக்குவார், சத்தியம் விடுதலையாக்கும். அந்த சத்தியத்தை அறியுங்கள், இயேசு கிறிஸ்துவை அறியுங்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த பரிசுத்த ஆவியான் விடுதலை தருவார். இயேசுவின் இரத்தத்திலே விடுதலை உண்டு, துதியிலே விடுதலை உண்டு. நிச்சயம் விடுதலையான வாழ்க்கை இந்த உலகத்திலே கஷ்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள் மத்தியிலும் நாம் வாழ்ந்து காட்ட முடியும். அருமையானவர்களே, அன்றைக்கு அப்படியாகத்தான்
அந்த தேவ ஜனமாக இஸ்ரவேலர் 400 வருடங்களாக அங்கே எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள், பாடுபட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள், கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் பார்வோனினால். ஆனால் கர்த்தர் மோசே மூலமாக அவளை விடுவித்தார், அவளை கானான் தேசத்தில் சேர்த்தார். அதே போன்றுதான் இன்றைக்கு நாம் நிஜமான வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளும் பொழுது பார்வோன் நம்முடைய பிசாசாக இருக்கிறான். அவன் தூண்டுகிற காரியங்களில் நாம் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். மோசேயாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அவர் நம்மை விடுவிக்கும்படியாய் வந்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை விடுதலை நாயகனை உன் உள்ளத்திலே இல்லத்திலே ஏற்றுக்கொள்வாயா? அவர் தருகிற சத்தியத்தை ஏற்றுக்கொள்வாயாக. அவரே சத்தியம், அவரே தேவனுடைய குமாரன். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியத்தை அறிந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை அறியுங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், துதியுங்கள், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படுங்கள். நிச்சயம் விடுதலை உண்டு. விடுதலையான வாழ்வை இன்றைக்கே இப்பொழுதே உங்களுக்கு கட்டளை கொடுத்து கொண்டிருக்கின்றார். வில்லி சூனிய செய்வினை கட்டுகளை இயேசுவின் நாமத்தினால் இந்த வேளையில் நான் அகற்றி போடுகிறேன். இயேசுவின் இரத்தத்தை உங்கள் உச்சத்தில் உள்ளங்கால் மேல் தெளிக்கிறேன். விட முடியாத பழக்கம் இன்றைக்கு ஒழிந்து போகட்டும் என்று கடிந்து கொள்ள இயேசுவின் நாமத்தில் விடுதலை தருவீராகப்பா. இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த பாவ சுபாவத்தில், பாவ பழக்க வழக்கத்தில் விட முடியாத பாவப்படுத்த இன்றைக்கு இப்பொழுது நீர் விடுதலை தரும்படியாய் கட்டளை இடுகிறேன். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. விடுதலை கொடுத்து விட்டதற்காக நன்றி ராஜா. விடுதலையோடு கூட நாம் வாழ முடியும், பாட முடியும். விடுதலை நாயகன் என்று பாட முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவாராக. விடுதலை பெற்ற வாழ்வை நாம் வாழ்ந்து காட்டுவோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அடியனுடைய ஊழியங்கள் கண்மலையின் குரல் ஊழியங்கள் என்பதாகும். இன் இங்கிலீஷ் இட்ஸ் கால்ட் as வாய்ஸ் ஆஃப் த சாலிட் ராக் மினிஸ்ட்ரிஸ் இன்டர்நேஷ்னல். வேலூரிலே காட்பாடியிலே நாங்கள் எங்களுடைய தலைமை ஸ்தாபனமாக வைத்து இயங்கிக் கொண்டிருக்கிறோம். 4 கிளை சபைகள் உண்டு. 12 ஊழியர்களும் அங்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து ஜெபியுங்கள். பல வகையான ஊழியங்கள் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவிலும் பிட்ஸ்பர்க் என்ற நகரத்தில் நானும் மனைவியும் இங்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஊழியத்துக்காக மற்றும் தொலைக்காட்சி ஊழியங்கள், புத்தகம், ஒளி நாடா ஊழியங்கள் உண்டு. இவைகளுக்காக ஜெபியுங்கள், ஆதரியுங்கள். உங்கள் ஊழியத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டுமானால் அடியேன் வர தயாராக இருக்கின்றேன். ஆகவே என்னை அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 014123434028. இந்தியாவிலும் நீங்கள் வேலூரில் உள்ள இந்த முகவரியிலே, இந்த தொலைபேசி எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.